அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால நம்ம ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் பல பயனுள்ள விஷயங்களை பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பேச போறோம். என்ன விஷயம் அப்படின்னா, விடுமுறை நாட்களை வீணடிக்காதீர்கள் என்கின்ற தலைப்புல விடுமுறை நாட்கள்ல என்ன அமல் செய்யலாம், அது நல்ல முறையில எப்படி கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில யோசனைகள், சில டைம் டேபிள இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அதை நீங்க எடுத்து செஞ்சாலே இந்த விடுமுறை நாட்கள் வீணாகாது அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கிறோம். சரி, முதல்ல இந்த இந்த பயானுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடி மறுமையில அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனிடத்திலும், சராசரி மனிதன்ல இருந்து நல்லடியார் வரைக்கும் அல்லாஹ் கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு 4 கேள்விகள் உண்டு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மறுமையில் அல்லாஹு தாலா விசாரணை ஆரம்பிக்கும் பொழுது இந்த கேள்விகளை கொண்டுதான் விசாரணை ஆரம்பிப்பா. என்ன கேள்வி கேட்பா? அடியானே, உன்னுடைய ஆயுள் காலத்தை எப்படி செலவழித்தாய்? உனது வாலிபத்தை எப்படி செலவழித்தாய்? நீ இந்த உலகத்துல எப்படி நீ சம்பாதித்தாய்? இந்த உலகத்தில் எப்படி நீ செலவு செய்தாய்? கற்ற கல்வியின்படி எப்படி அமல் செய்தாய்? இந்த 5 கேள்விகளுக்கு, 4 கேள்வியில இந்த 5 கேள்விகளுக்கு கண்டிப்பாக எல்லா மனிதர்களும் பதில் சொல்லிட்டு தான் நம்மளுடைய கால் ஒரு அடுத்த 8 நகர முடியும். சுப்ஹானல்லாஹ். இந்த 4 கேள்விக்கு இப்ப உங்களுடைய ஏஜ் நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 13 வயசு, ஒரு 14 வயசு, ஒரு 8 வயசுன்னு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 13 வயசு, இந்த 14 வயசுல நாம இந்த கொஸ்டின் இப்ப நம்ம முன்வைக்கிறோம். உன்னுடைய 14 வயசு ஆயுள் காலத்தை நீ எப்படி செலவு பண்ண அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சா நமக்கு என்ன யோசிச்சு பாருங்க. என்ன அல்லாஹ்வுக்காக செலவு பண்ணோம்? 5 வக்து தொழுகையை கூட சரியான முறையில தொழுகாமத்தானே இருக்கிறோம். மஆதல்லாஹ். இது நமக்கு அல்லாஹ் ஒரு 60 வயசு காலம் இல்லது ஒரு 80 வயசு நமக்கு வச்சுட்டான்னு நினைச்சுக்கோங்க. 80 வயசை அடைந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்கு முன்னாடி நம்ம நிக்கிறோம். 80 வயசை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்க. இந்த 80 வயசை நீ எப்படி நீ செலவு பண்ண அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு பதிலும் சொல்ல முடியாதுல்ல. அவளை ஒட்டிச்சிருவேன். பதில் சொல்ல முடியாதுல்ல. அப்போ இன்ஷா அல்லாஹ் அப்போ கிடைக்கக்கூடிய நாட்களை, விடுமுறை நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த துனியாவுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்புனது நோக்கமே இதுதான். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதுக்குமே இந்த உலகத்தில் அனுப்பலன்ட்டு அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான். மற்றபடி இந்த படிப்பு, இந்த உலக கல்வி, நம்ம இந்த உலகத்தில் பொருளாதாரம், அதாவது வியாபாரம் செய்கிறது, சம்பாதிக்கிறது, இது எல்லாம் நாம் உயிர் வாழ்கிறதுக்கு மட்டும்தான். புரியுதா? சம்பாதிக்கலை, சாப்பிடலை அப்படின்னா இந்த உலகத்தில் உயிர் வர முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ இது அத்தியாவசிய தேவைகள் கண்டிப்பாக நம்ம தேடிதான் ஆகணும். ஆனால் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன? யார்ட்டையாவது முஸ்லீம்களாகிய எல்லாருமே இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் வாழணும். என்ன? இறைவனை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்கு இந்த உலகத்தில் சாதிச்சுட்டு போக முடியாது. சுப்ஹானல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த விடுமுறை காலத்தை நல்லபடியாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யணும். முதல்ல நாம என்ன விடுமுறை காலத்தில் முதல்ல நம்ம எதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால், ஃபர்லான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கப்பா. எது மற்றபடி சுன்னத்து, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், நிறைய திக்ருக்கள் இருக்குது, இதில் விட ஃபர்ல் என்பது கட்டாய கடமைப்பா. தயவு செய்து அந்த ஃபர்லை நம்ம விட்டுட்டோம்னு நினச்சிக்கோங்க, பெரும் பாவிகளாயிருவோமா. அதெல்லாம் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அதை போல இழிவு நிலை எதுவுமே கிடையாது. அதில் முக்கியமாக ஃபர்ல் என்று சொன்னாலே தொழுகைதான். அந்த தொழுகையை ஒரு நாளைக்கு வெறும் 5 வக்து தானே சொல்லியிருக்கான். நீங்கள் யோசிச்சு பாருங்க. 5 வக்து தொழுகை இந்த இறைவனுக்கு நம்ம தொழலாம். நாமெல்லாம் என்ன முஸ்லீம்? அல்லாஹு தாலா, அல்லாஹுடைய தூதர் சொல்றது அதுதான். முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் வித்தியாசத்தை காட்டுறது இந்த தொழுகை தான்ப்பா. நம்மளை போல மாற்று மதத்தார்கள் பர்தா போடனா போட்டுக்குருவாங்க. நம்மளை போல மாற்று மதத்தார்கள் வேடம் போடனா எல்லாமே செஞ்சிருவாங்க. அதெல்லாம். ஆனால் தொழுகை என்பது ஈமானோடு தொழக்கூடிய முஸ்லீமுக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இன்னொன்று என்ன தெரியுமா, எத்தனை கோடி மக்கள் அல்ல நம்மளை முஸ்லீமாக்கி அவனுக்கு சஜிதா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான். பார்த்தீங்களா? எத்தனை பேர் ஹிந்துவா, கிறிஸ்டினா, சில பேர் நார்த்தீகவாதிகளா எவ்வளோ இருக்கிறாங்க. ஆனால் அல்ல நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான். அதை நம்ம உணராம அந்த 5 வக்து தொழுகையை கூட சில பேர் பாரமாக நினச்சி தொழுதுட்டு இருக்கிறோம். சில பேர் அதை கூட தொழுகாமல் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், விட்டுட்டு இருக்கோம். அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த விடுமுறை காலத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 மாதம் உங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்களா, அந்த 1 மாதமும் ஒரு வக்து கூட நம்ம எப்படியாவது இன்ஷா அல்லாஹ் அதுலேயும் இன்னொன்று என்ன தெரியுமா,
தொழுகிறது ஒரு பக்கம், இன்ஷால்லா ஒரு வக்து கூட விடாமல் நம்ம இன்ஷால்லா என்ன செஞ்சிடணும், தொழுதுறணும். காலைல ஃபஜ்ர் எந்திக்கிறதா சவாலான விஷயம். ஏன்னா இத்தனை நாள் சில நேரம் தூங்கியிருப்போம், சில நேரம் எல்லாம் இருந்திருப்போம். இந்த ஒரு மாதம் நல்லா ட்ரைனிங் பண்ணிங்கன்னா, எப்படி ரமலான் மாதத்தில் நம்ம ட்ரைனிங்கோடு இருந்தோமோ அது போல் இந்த விடுமுறை நாட்களை நல்லா ட்ரைனிங் பண்ணுங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு வக்து தொழுகையை கூட நான் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுங்க இன்ஷா அல்லாஹ். காலையில் ஃபஜ்ரு அது கண்டிப்பாக கொஞ்சம் சிரமமான நேரம் தான். ஆனால் மற்ற 4 வக்தை விட ஃபஜ்ரு தொழுகுவதை பார்த்து அல்லாஹ் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான், நம்மளை பார்த்து சிரிக்கிறான். சுபஹான் அல்லாஹ், என்னுடைய அடியான் எனக்காக அவனுடைய படுக்கையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு எனக்காக உதவி செஞ்சு தொழுகைக்கு நிற்கிறானா. சுபஹான் அல்லாஹ், அவனுக்கு தொழுகை, நம்மளுடைய தொழுகை அவனுடைய கண்ணியத்தை கூட்ட போகிறது கிடையாது. நாம் தொழுது அல்லாவுக்கு நன்மை சேரப்படுது. யாருக்கு நம்ம நன்மை சேரும்? நமக்கு தான் நன்மை. தொழுகையாளிகளுக்கு பாபு சொலா என்று தொழுகையுடைய வாசல் வழியாக சொர்க்கம் செல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். மறுமையில் அந்த தொழுகையை நீ தொழுதியா, நான் இல்லை அல்ஹம்துலில்லாஹ் அல்லா நான் தொழுதுட்டேன், எல்லா வக்தும் நான் தொழுதுட்டேன், என்னுடைய காலம் ஃபுல்லாக நான் தொழுகையிலே கழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, மற்ற எந்த கடமையை நீ நிறைவேற்றலாலும் தொழுகையை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான், நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான். முதல் கொஸ்டினே அதுதான். அமல்லையே முதல்ல விசாரிக்கப்படுவது எது? தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் விசாரிக்க. அந்த தொழுகையிலேயே நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா இப்போ மற்ற கொஸ்டினுக்கெல்லாம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? அதனால் இன்ஷா அல்லாஹ் தயவு செய்து முழுக்க 5 வக்து தொழுகையில் கவனம் செலுத்துங்க. அந்த தொழுகையில் இன்னொரு விஷயத்தை கவனமாக இருக்கணும். நமக்கு அல்லாஹ் சில நேரம் சில சாய்ஸ் கொடுத்துருப்பான். இப்போது லுகருடைய நேரம்னா 12:30 மணிக்கு நமக்கு பாங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அசால்ட்டாக இன்னும் 3 மணி இருக்குல்ல, டைம் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு 1 மணிக்கு தொழுகிறது, 2 மணிக்கு தொழுகிறது, இல்லை கடைசி நேரத்தில் தொழுகிறது, அப்படி தொழுகக்கூடாது. நமக்கு அந்த சாய்ஸ் என்ன அப்படின்னா, இக்கட்டான காலகட்டம், ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம், ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பயணத்தில் மாட்டிக்கிட்டோம், இந்த நேரத்தில் தான் அந்த தொழுகையை பிற்படுத்தணுமே தவிர, பாங்கு சொன்னவுடன் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில், ஒரு முஸ்லீமுடைய தலையில் அப்படியே சம்பட்டி அடித்தது போல் இருக்கணும். ஹய்ய அல சொலா, தொழுகையின் பக்கம் வா, வெற்றியின் பக்கம் வா, அல்லாஹ் கூப்பிடும் பொழுதே கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும் இன்ஷா அல்லாஹ் வந்துடும். இது சாதாரண வெற்றி கிடையாது. நாம் தொழுகைங்கிறது அல்லாஹ் ரொம்ப ஈஸியாக்கி கொடுத்துட்டான் நமக்கு. 100 வக்து தொழுகு, 200 வக்து தொழுகு, நீ இந்த சூறா தான் ஓதணும், இவ்வளோ மணி நேரம் நீ நிற்கணும் அப்படின்னு எந்த ஷரத்துமே கொடுக்கலையே. 2 ரக்காய் தொழுதாலும் 4 ரக்காய் தொழுதாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல முறையில் இஹ்லாஸோடு எனக்காக நீ தொழுகு, அது எனக்கு போதும். 5 நிமிஷம் தான் நம்மளுடைய தொழுகை எல்லாம். சஹாபாக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, கால் வீங்கும் அளவில் நமக்கு தொழுதுருக்காங்க இல்லையா, நமக்கு அந்த வீக்கம்லாம் வேண்டாம்ப்பா. நல்ல முறையில் 5 நிமிட தொழுகைனாலும் நல்ல முறையில் இஹ்லாஸோடு உளப்பூர்மையோடு, இறைவா உனக்காக உன்னுடைய அடியான் உன்னை தேடி உன் சன்னதிதானத்துக்கு உன்னுடைய முசல்லாவுக்கு நான் என்ன செய்கிறேன், தொழுகிறேன் அப்படிங்கிற இஹ்லாஸோடு இன்ஷா அல்லாஹ் தொழுகுங்க. இதில் இந்த ஃபர்லான விஷயத்தில் இது முக்கியமாக இந்த விடுமுறை நாட்களில் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிறணும். தொழுகணும், தொழுகையுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுகுங்க, தொழுகையை விருப்பத்தோடு தொழுகுங்க, தொழுகை இறையச்சத்தோடு தொழுகுங்க, தொழுகையை இஹ்லாஸோடு இன்ஷா அல்லாஹ் தொழுதுக்கோங்க. 2வது விஷயம், இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் தயவு செய்து படிப்புன்ட்டு பல புத்தகங்களை நம்ம புரட்டியாச்சுப்பா. எத்தனையோ மூளைக்குள்ளே அவ்வளோ ஸ்டோர் பண்ணி படித்து மனப்பாடம் பண்ணி எழுதி எப்படியாவது மார்க் வாங்கணுங்கிற அந்த எய்மோடு போயாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த துன்யாவும் நமக்கு வேணும் தான், முடிஞ்சிருச்சுல்ல. அல்லாவுக்காக அவனுடைய கித்தாபை புரட்ட ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் எப்பப்போ நம்ம கையில் எடுத்தோம், ரமலானுடைய மாதத்தில் அதெல்லாம் நமக்குன்ட்டு அந்த ஷைத்தானுடைய வேலையை என்னமோ பரீட்சை வந்துருச்சு, அதில் குர்ஆன் அதிகமாக என்ன செய்ய முடியல, நம்மளால் ஓத முடியலை. இப்போ விடுமுறை நாட்களில் நம்ம இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த விடுமுறை நாட்கள்னாலும் குர்ஆனை நல்ல முறையில் எடுத்து அதை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐன் உங்களால் எவ்வளோ முடியுமோ, உங்களுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாக ஓதுனவங்க உங்களால் எவ்வளோ பேஜ் ஓத முடியுமோ, ஸ்பீடாக ஓதுறவங்க நல்ல எய்ம் பண்ணுங்களே. ஒரு கத்தம் என்னைக்காவது நம்ம முடிச்சிருக்கோம், ரமலானில் முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, விடுமுறை நாட்களில் முடிச்சா சுப்ஹானல்லாஹ். இன்னொன்று என்ன தெரியுமா, இறைவனுக்குன்னு சொல்லி நம்ம தனியாக ஒரு கவனம் செலுத்தி அவனுக்குன்னு இபாதத் செய்யும் பொழுது கோடிக்கணக்கான அடியார்களுக்கு மத்தியில் அவனுடைய கவனம் நம்ம பக்கம் வரும். படைத்த எஜமானன், படைத்த ரப்புடைய கவனம் நம்ம பக்கம் வரும். அவனை கவனத்தை இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குதுப்பா. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த குர்ஆன். தயவு செய்து இந்த குர்ஆன் எடுத்து இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், ஓதணும். ஒவ்வொரு வக்தில் நீங்கள் இன்னொன்று தெரியுமா, மனுஷனுடைய இதுதான் போர் அடிச்சு, அதாவது ரொம்ப நேரம் குர்ஆன் எல்லாருக்குமே சராசரி, இப்போ ஒரு ஆலிமா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் உட்காந்து என்ன செய்ய முடியாது, ஓத முடியாது. நம்ம ஈமான்ல பலகீனமாக இருக்கும். அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய நல்லடியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிச்ச வரலாறுலாம் பார்த்துட்டு இருக்கிறோம், 3 நாளைக்கு ஒரு குர்ஆன். இப்போ ரீசெண்டாக உங்களை போல பிள்ளை ஹிஃப்ஸ் படித்த ஒரு மாணவன் ரமலானில் 50 குர்ஆன் ஹத்தம் செஞ்சுருக்கான். உங்களால் நம்ப முடியுதா? 50 குர்ஆன். என்னன்னா அவருக்கு குர்ஆன் மனனமாக இருந்திருக்கு. அதனால 50 குர்ஆன் என்ன செஞ்சிருக்காரு, ஹத்தம் பண்ணியிருக்கிறாரு. 2.5 மணி நேரம் தான் அவர் தூங்குவாராம்.
அவருடைய எய்ம் என்னன்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 60 குரான் முடிச்சதுனால நான் எப்படியாவது இமாம் ஷாஃபியை போல நான் 60 குரான் முடிப்பேன்னு சொல்லி எய்ம் பண்ணவர் 10 நாள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு காய்ச்சல். அதனால 10 குரான் என்ன செய்ய முடியலையா, ஓத முடியலை. இதை பாராட்டி அந்த மதரசாவில் ஹிஃப்ஸ் மதரசாவில் இருக்கக்கூடிய அந்த தலைமை பேராசிரியர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவங்க குடும்பத்தோடு அந்த பையனையும் சேர்த்து ஹிஃப்ஸ் மாணவனையும் சேர்த்து குடும்பத்தோடு உம்ரா அமைச்சிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், நன்றி செலுத்தும் இவ்வளவு குரான் ஓதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இப்படி குரான்ல ஆர்வமா இருக்கிறாங்க. ஆனால் நாம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கித்தாபை இன்ஷா அல்லாஹ் புரட்டணும். நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா, 5 வக்து தொழுகை எப்படி விடாம தொழுகிறோமோ அதே 5 வக்து தொழுகையில ஒவ்வொரு ஐன் ஓதுங்கப்பா, போதும், நிறையெல்லாம் வேண்டாம். உங்களால முடிஞ்சது ஒரு ஐன் ஓதுனாலும் சரி, ஒரு பேஜ் ஓதுனாலும் சரி, அரை பேஜ் ஓதுனாலும் சரி, இல்லை என்னால் அல்ஹம்துலில்லாஹ் முடியுது, அரை ஜுஸு நான் ஓத போறேன், ஓதுங்க. 3 பேஜ் ஓத போறேன், ஓதுங்க. எவ்வளவு ஓத முடியுமோ இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. அதே போல ஜுஸு எஸ்னல் குரான்ல இருக்கிறவங்க எப்படியாவது இந்த விடுமுறை நாட்கள்லையாவது குரானை நாங்கள் எப்படியாவது தொடங்கணும் அப்படிங்கிற அந்த எய்ம் வச்சு எஸ்னல் குரான் ஓதுங்க. குரானை நல்ல முறையில் ஓத தெரியாது திக்கி ஓதுறவங்க முடிஞ்சளவு அடிக்கடி ஓதி பார்த்தா தான் குரான் நல்ல முறையில் என்ன செய்ய முடியும், ஓத முடியும். நமக்கு தெரியும் இல்லையா, ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் 10 நன்மை கொடுக்குறான்ப்பா. அழகா வியாபாரம் செய்யக்கூடிய அற்புதமான அமல் இந்த குரான் தான். அல்லாவே சொல்றா குரான்ல, என்னிடத்துல அழகான முறையில் நீங்க வியாபாரம் செய்யுங்க. நம்ம கொடுக்கறது ஒரு அலீஃப், அவன் கொடுக்கறது 10 நன்மை. இப்போ எத்தனை வார்த்தைகள், லட்சக்கணக்கான வார்த்தைகள் குரான்ல இருக்குது, எழுத்துக்கள் குரான்ல இருக்குது. இப்போ ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மை எல்லாம் நமக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஓதக்கூடிய அத்தனை வார்த்தைகளுக்கும் நன்மைகள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மறுமையில நம்மளை பார்த்து எல்லாருமே விரண்டோடிடுவாங்கப்பா, நாம் சேர்க்க வைக்கக்கூடிய நன்மைகள் மட்டும்தான் நமக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் நம்மளை எப்படியாவது காப்பாற்றி விடும். அதனால அந்த குரான் ஈஸியான முறையில் நன்மையை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமல் குரான் எடுங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல 3வது விஷயம், நஃபிலான அதாவது இந்த தொழுகையை விடாதீங்க. இந்த எப்படி ஃபர்லு தொழுகை நம்ம விடாமல் தொழுகிறோமோ முடிஞ்ச அளவு துஹா 2 ரக்காத் 11 மணி ஆயிரும். நீங்கள் சும்மா தான் வீட்டில் இருப்பீங்க, எந்த வேலையும் கிடையாது. வீட்டில் பாத்திரம் விளக்க சொல்கிறாங்களா, வீடு கூட்ட சொல்கிறாங்களா, இதெல்லாம் செஞ்சு முடிங்க, அதையும் பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக இபாதத்துல உட்கார மாட்டோம், அந்த அளவுக்குலாம் நம்ம இது கிடையாது, அப்படிதானே? இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு இபாதத் செஞ்சாலும் வீட்டில் நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் ஹெல்ப்பும் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ், சரிங்களா? அதனால லுஹா 2 ரக்காத் மறக்காம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் தொழுகணும். அதில் இன்னொன்று என்னன்னா, லுஹா 2 ரக்காத் தொழுகிறத விட 2 ரக்காத் 4 ரக்காத் தொழுகிறது சுன்னத். ரசூலுல்லாஹ் யாரு லுஹாவுடைய தொழுகையை 4 ரக்காத் தொடர்ந்து தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையே நமக்கு கொடுக்குறான் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த லுஹாவை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யாதீங்க, விடாதீங்க. அதே போல தினமும் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யுங்க. 2 ரக்காத் தௌபா நஃபில் தொழுங்க, 2 ரக்காத் சுக்ரியா நஃபில் தொழுங்க. அது உங்களுடைய சாய்ஸ். 3 நேரத்தில் மட்டும்தான் நம்ம என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. நமக்கு தெரியும் இல்லையா, சூரியன் உதயமாகும் பொழுது, சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது, சூரியன் மறையும் பொழுது, இந்த 3 நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்தில் லுஹருக்கு அடுத்து நீ தொழுகிறியா, சுக்ரியா நஃபில் தொழுகிறியா, தௌபா நஃபில் தாராளமாக தொழுதுக்கும். அதே போல மகரிப்க்கு அடுத்து தொழுகிறியா, அதே போல இஷாவுக்கு அடுத்து தொழுகிறியா, தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், தொழுதுக்கலாம். ஃபஜ்ருக்கு அடுத்தும் அஸ்ருக்கு அடுத்தும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்ற நஃபிலான வணக்கங்கள் செய்யக்கூடாது. அப்போ இப்படியான 2 ரக்காத் நஃபிலான தொழுகைகளை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இது 3வது அமல். முதல்லது ஃபர்லான தொழுகைகளை விடாதீங்க, தொழுகை 1/2 மணி நேரத்தில் தொழுகுங்க. 2வது குர்ஆனை தினமும் தினசரி 5 வக்து தொழுகைகளையும் ஒரு பேஜ் இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சிடணும், ஓதிடணும். அதே போல் 3வது நஃபிலான 2 ரக்காயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. லுஹா, சுக்ரியா நஃபில், தௌபா நஃபில், உங்களுக்கு ஏதாவது ஹாஜத் இருந்தால் ஹாஜத் நஃபில், இப்படி நஃபிலான தொழுகையில் தொழுகுங்க. 4வது விஷயம், ஒரு நாளைக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு டைமை ஒதுக்குங்க. 3 நிமிஷம் தான் ஆகும் அந்த அமலுக்கு. எத்தனை நிமிஷம்? 3 நிமிஷம்ப்பா. நம்ம ஒரு படம் பார்க்க 3 மணி நேரம் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் ஒரு கேம் விளையாட 1 மணி நேரம் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லை, நம்ம மெய் மறந்து பல பேர் பல மணி நேரம் இந்த ஃபோன் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 3 நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஒன்று ஒரு அமல் சொல்லித்தரேன். அதுதான் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறது. 3 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் வேணால் கவுண்ட் பண்ணி பாருங்க. 3 நிமிஷத்துக்கு மேலே அந்த இஸ்திக்ஃபார் வராது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு 100 முறை ஒரு நாளைக்கு செய்வது 3 நிமிஷம் தான் நமக்கு ஆகுது. அந்த 3 நிமிஷத்துடைய பெனிஃபிட் என்ன தெரியுமா? மறுமையில் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய சிறு பாவங்களையெல்லாம் என்ன செஞ்சிருப்பான், மன்னிச்சிருப்பான் இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த விடுமுறை காலத்தில் அந்த 3 நிமிஷம் இஸ்திக்ஃபாரை நல்ல முறையில் இஸ்திக்ஃபாருடைய அந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யுங்க. அதே போல் 5வது அமல் இன்ஷா அல்லாஹ், இந்த உலகம் இப்படி சுழண்டு கொண்டு இருக்கிறதுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் எப்படி காரணமோ அவனால் அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதரின் துஆவும் ஒரு காரணம். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் மீது அதிகமாக சலவாத் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த சலவாத்தை ஒரு நாளைக்கு தருத இப்ராஹிம் சலவாத் நம்ம அத்திஹாயத்தில் ஓதுவோம் இல்லையா, அந்த சலவாத்தை 11 முறை சொன்னால் போதும்.
அதுக்கு எத்தனை மணி? அதே 3 நிமிஷம் தான் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அதனால இப்படியான இந்த அமல்களில் கவனம் செலுத்துங்க. அல்லாஹு தாலா இந்த விடுமுறை நாட்களை நல்ல முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பழக்கத்துக்கு இதை கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அதிகமாக இஸ்லாமிய புத்தகங்களை வாசித்து பழகுங்க. வாசிப்பு தன்மை இப்போ குறைஞ்சு போயிடுச்சுப்பா. உங்களுடைய சப்ஜெக்ட் புக்கை வாசிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஏதோ நமக்கு வந்து எக்ஸாம் வரும், கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் சப்ஜெக்ட் புக்கையே வாசிக்கிறீங்க. அதுவும் இல்லைன்னு நினச்சிக்கோ, வாசிப்பு திறமையே நமக்கு என்ன செஞ்சிடும், இல்லாமல் போயிடும். அதனால அதர் புக், வேற என்னென்ன புக்ஸ் கிடைக்குதோ, இஸ்லாமிய புக்ஸ் அவ்வளவு இருக்குப்பா. சுபஹானல்லாஹ், புத்தகம் போல ஒரு நண்பன் எதுவுமே கிடையாது. அதனால இன்ஷா அல்லாஹ் வரலாற்று புத்தகங்களை வாசிச்சு பழகுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு, சஹாபாக்களுடைய வரலாறு, மற்ற நபிமார்களுடைய வரலாறு, என்னென்ன வரலாற்று புத்தகங்கள் உங்களுக்கு கையில் கிடைக்குதோ அதை எடுத்து என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் வாசிச்சு பழகுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இப்படி விடுமுறை நாட்களை ஒரு டைம் டேபிளோடு நல்ல முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அதே போல் எங்கேயும் சம்மர் கிளாஸ் நடந்தால் சம்மர் கிளாஸ் போங்க, ஜமாஅத்துக்கு பெண் ஆம்பளை பிள்ளைங்க ஜமாஅத்து போங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் விடுமுறையை கழிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த டிவிக்கு முன்னாடியோ செல்ஃபோனுக்கு முன்னாடியோ வீண் அரட்டைகள்லையும் நீங்கள் ஈடுபடாதீங்க. ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். நிறைய அந்த வார்த்தையை கவனிங்க, புரியுதான்னு பாருங்க. நிறைய படித்தா கம்மியாக வேலை செய்யலாம், நிறைய சம்பாதிக்கலாம். கம்மியாக படிச்சு அப்படின்னா நிறைய வேலை செய்யணும், கம்மியாக சம்பாதிக்கணும். உங்களுக்கு புரியுதா? இந்த வார்த்தையை மைண்டில் வச்சுக்கோ, அது நன்மைக்கும் சரி. நிறைய அமல் செஞ்சா அப்படின்னா கம்மியான அல்லாஹு தாலா உடனே கம்மியான டைமில் சொர்க்கத்தில் என்ன செஞ்சிருவான், நமக்கு பெரிய பொக்கிஷத்தை பெரிய நற்குழியை கொடுத்துருவான். இந்த உலகத்தில் கம்மியாக நீ அமல் செஞ்ச அப்படின்னு சொன்னால் அதிக நேரம் மறுமையில் எடுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய இடம் கம்மியாக இருக்கும், நற்குழி கம்மியாக இருக்கும். அதனால படிப்போ நன்மையோ அதிக டைம் இந்த உலகத்தில் எடுத்துக்கோங்க, அதுக்கான நற்குழி எல்லாம் அதிகமாக கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் இன்னொன்று என்ன தெரியுமா, படிக்கலைன்னா மற்றவங்கள போலத்தான் மற்றவங்க சொல்கிறது போல தான் நம்ம வாழ முடியும். ஆனால் படித்தா நம்ம போல என்ன செஞ்சுக்கிறலாம், வாழ்ந்துக்கிறலாம். படிப்பு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த படிப்பை இன்ஷா அல்லாஹ் இந்த விடுமுறை காலத்தில் வாசிப்பு திறனோடு இன்ஷா அல்லாஹ் சேர்த்துக்கோங்க. அதே போல் இபாதத்திலே கொஞ்சம் இல்ல நிறையவே கவனம் செலுத்துங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.